நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, உங்க மேல யாருமே பிரியமா இல்லையா? எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்களா? எல்லாரும் உங்களை பார்த்தா ரொம்ப கோபப்படுறாங்களா? எரிச்சல் போடுறாங்களா? என்னடா இது, நம்ம மேல ஒருத்தர் கூட பிரிய வைக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை கட்டி அணைச்சி நமக்கு ஒரு ஆறுதல் சொல்றது கூட யாருமே இல்லையே, நம்ம அம்மா நம்ம அப்பா யாருமே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 147 அதிகாரம் 11வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். நீங்க அவருக்கு பயப்படுறீங்கல்ல, கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஆகிய உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அவருடைய கிருபைக்காக நீங்க காத்திருக்கீங்கல்ல, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்துல யார் பிரியமா இருக்காங்க, யார் பிரியமா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க என் கூட பிரியமா இல்லை, இவங்க என் கூட பிரியமா இல்லை. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அதனால நீங்க எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது சூழ்நிலை, எனக்கு ஒரு சாதகமாவே இல்லை, என் மேல அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷன் நம்ம மேல பிரியமா இருப்பான்னா அவன் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவான். அவனுடைய காரியமா அவன் பிரியமா இருப்பான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா நம்ம மேல பாச மலைய பொழிவான், பாசமா இருக்கிறது போல நடிப்பான். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிற நல்ல தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய பிரியம் கண்ணியை பிறப்பிக்கும். மனுஷனுடைய பிரியம் ஆபத்துக்களை ஏற்படுத்தும். மனுஷனுடைய பிரியம் நம்மளை குழிக்குள்ள தள்ளும். மனுஷனுடைய பிரியம் நம்ம எல்லாவற்றையும் இழக்க வைக்கும். ஆனால் கர்த்தருடைய பிரியம் நீங்கள் வாளாக்காமல் உங்களை தலையாக்குவார். கர்த்தருடைய பிரியம் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அவருக்கு நேச குமாரனாக மாறுவீர்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். 2 காரியத்தை நீங்க செய்யணும். அவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்கு நீங்க காத்திருக்கணும். 2 காரியங்களை நீங்க செய்வீங்கன்னா நீங்க எதையும் இழக்க தேவையில்லை, எதையும் கொடுக்க தேவையில்லை. உங்க இருதயத்தை தேவனுக்கு நகரங்க திருப்புவீங்கன்னா உங்க மேல இருக்கிற பிரியமான கர்த்தரை நீங்க பார்க்க முடியும். உங்க மேல பிரியமா இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற இயேசு இன்றைக்கு பார்க்க முடியும். யாரு பிரியமா இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்லுங்க, இயேசு என் மேல பிரியமா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் பிரியமா இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் முழுவதும் நீங்கள் கடந்து செல்லுங்க. நான் சொல்லுகிறேன், அற்புதங்கள் உங்களுக்கு தேடி வரும். ஆமென். நான் சொல்லுகிறேன், இந்த நாளில தேவன் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார். அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறேன் என்பதற்காகவே, அதை வெளிப்படுத்துவதற்காகவே சில அற்புதங்களை உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். இந்த நாள் கர்த்தர் உங்க மேல பிரியத்தை வெளிப்படுத்துகிற நாளாக தேவன் மாற்றி